ஓம் நம சிவாய. தன்னாளுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவாகும். இது தீவிரை வலையொலி. தீவிரை வலையொலிக்காக நீங்கள் வழங்கி வருகின்ற ஒத்துழைப்புக்கும் அன்புக்கும் நன்றிகள் நண்பர்களே. மேலும் பல சுவாரஸ்யமான காணொளிகளுக்கு தீவிரை வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையில் கிராம மக்களுடைய சமூக பொருளாதார கலை கலாச்சார பண்பாட்டு பாரம்பரியங்களை தாங்கி தீவிரை வலையொலி சுவாரஸ்யமான காணொளிகளை உங்களுக்காக தருகிறது. வாருங்கள் காணொளிக்குள் அழைத்து செல்லும். மேன்மைகோள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். அன்புக்கினிய அடியவர்களே, நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த காணொளியிலே மிகச் சிறப்பான மேம்பட்ட வரலாற்றியர்களை கொண்ட கங்குவேலி அகத்திய ஸ்தாபனம் தொடர்பாகத்தான் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நீண்ட காலமாக இந்த கங்குவேலி அகத்திய ஸ்தாபனத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை எனக்கும் இருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இதுவரை செல்ல முடியவில்லை என்ற ஒரு ஏக்கம் இருந்த சூழலில்தான் அண்மையில், அதாவது ஆடி அமாவாசை தீர்த்த தினத்திற்கு 2 நாட்களுக்கு முன்பாக இந்த கங்கைக்கரைக்கு தரிசிப்பதற்கான வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது. உண்மையில் பிரமிக்கக்கூடிய அற்புதமான இயற்கையினுடைய படைப்புகளை கங்குவேலி அந்த ஆலய கரையிலே காணக்கூடியதை இன்றும் என் மனக்கண் முன்னே கொண்டு வருகின்றேன். வருடம் முழுவதும் குறைவின்றி சலசலத்தோடுகின்ற மகாபலியினுடைய கிளையாறு இந்த ஆலயத்தை சுற்றி ஓடிக்கொண்டே இருக்கிறது. அற்புதமான மிக சிறப்பான குளிரான அந்த நீர் என்பது எங்கள் உடலை மாத்திரமல்ல, உள்ளத்தையும் குளிர வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு தெய்வீக சக்தி வாய்ந்ததாக காணப்பட்டது. உண்மையில் சுற்றி வர ஓங்கி உயர்ந்த மரங்களும் அழகிய மகாபலியினுடைய கிளையாறும் அமைதியான சூழலும் இந்த இடத்திலே அகத்தியருடைய அந்த தரிசனமும் எமக்கு மேலும் மேலும் பக்தி உணர்வை ஏற்படுத்தியது என்றே கூற வேண்டும். திருவண்ணாமலை நகரத்திலிருந்து சுமார் 23 மைல் தொலைவிலும், கங்குவேலியிலிருந்து 6 மைல் தொலைவிலும் வனாந்தரம் நோக்கி பயணிக்கின்ற பொழுது இந்த அகத்தியர் ஸ்தாபனத்தையும் இந்த தீர்த்தமாடுகின்ற இந்த கங்கைக்கரையையும் நாம் தரிசிக்க முடியும். இவ்வாலயத்தினுடைய தொன்மை தொடர்பாக நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது வரலாற்று ஆசிரியருடைய குறிப்புகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பிரமிப்பாக இருக்கிறது. உண்மையில் சோழர் ஆட்சி காலத்துக்கு முந்தைய வரலாறுகளை கொண்ட வரலாறாக இந்த அகத்திய ஸ்தாபனத்தினுடைய வரலாறும் கங்குவேலி இந்த பகுதியினுடைய சிறப்பும் அங்கே குறிப்பிடப்படுகிறது. அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அகத்தியர் பெருமனால் உருவாக்கப்பட்ட 2வது பல்கலைக்கழகம் கூட இந்த பகுதியில் அமைக்கப்பட்டதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக குறிப்பிடப்படும். இப்போ இந்த இடத்துல தான் ஆடி அமாவாசை தீர்த்தம் மிக விசேஷமாக ஆடப்படுகிற இடமாகவும் சரி ஆலயம் ஒன்றும் இந்த இடத்துல காணப்படுவதை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி நினைக்கிறேன். உண்மையில் இந்த கங்குவேலி என்பது ஆடி அமாவாசை பிதிர்கடன் தீர்ப்பதற்கான தீர்த்தமாடுகின்ற மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று காணப்படுகிறது. இதிலே பார்த்தா தெரியும், இந்த காடு முழுவதுமாக மக்கள் தங்கி தரித்து நிற்பதற்காக சிறிய சிறிய கொட்டில்கள் இடுவதற்கான ஏற்பாடுகள் கம்பெனிகளை கொண்டு செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கு அதுக்கு 2 நாளைக்கு முதல் தான் இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த ஏற்பாடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஒரு அமைதியான ஒரு அற்புதமான ஆன்மீக அனுபவத்தை சிறப்பாக பெறக்கூடிய ஒரு இடமாக இந்த கங்குவேலி தீர்த்தக்கரை காணப்படுகிறது. நீங்களும் இந்த ஆடி அமாவாசை தினத்திலே தீர்த்தமாட வேண்டும் என்று நினைத்தால் கிழக்கிழங்கிலே பல புகழ்பெற்ற இடங்களிலே இந்த அகத்திய ஸ்தாபனம் சொல்லப்படுகிறது கங்குவேலி பகுதி என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. ஆகவே நீங்களும் வருகிறது இடத்திலே தீர்த்தமாடுவே ஆடி எல்லாம் வல்ல சிவபரம்பரனுடைய திருவருளை பெற்றுகலாம் என்பதுதான் இந்த காணொலி மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புவது. ஆகவே இதுதான் அந்த தீர்த்தக்கரை இப்போ எனக்கு பார்க்கக்கூடிய. தொன்மையும் பழமையும் வாய்ந்த அகத்திய ஸ்தாபனம் மற்றும் கங்கைக்கரையிலே சென்று நீங்களும் புனித நீராடி எம்பெருமானை வழிபட்டு எல்லாமல்ல கங்குவேலியில் உரைகின்ற சிவபரம்பரனின் திருவருளை பெற்றுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம். அதுவரை வணக்கம் குறிப்பிட வேண்டேன். நன்றி நண்பர்களே, நன்றி.